மீன் பாங்காய் வைக்க போகிறேன். தக்காளி பழம் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா மெலிசாக கட் பண்ணி அதை அப்படியே பிசைஞ்சு வச்சுருந்தேன். பூண்டை பாருங்கள், நீட்டு வாக்கில் அப்படியே கட் பண்ணி வச்சுருக்கேன். ஜீரகம், உப்பு, மஞ்சள்தூள், தேங்காய் பால் எடுத்து ஊற்றுறேன். கட்டி வச்சுட்டேன். எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடு வந்துடுச்சு. பூண்டை முதல்ல போட்டுடலாம். தக்காளி பழம் அதையும் போட்டு வதக்கலாம். 3 தக்காளி, 3 வெங்காயம் அதையும் போட்டு வதக்கும். கருவேப்பிலை அதுலேயும் போட்டு வதக்கும். உப்பு அதுலேயே போட்டு வதக்கணும். நெத்திலி மீன் பாதி பாங்காங்கு போட்டுட்டு பாதி கொஞ்சம் வறுத்துடலாம். ஒரு மூடி தேங்காய் பால் எடுத்துருக்கேன். அதில் கொஞ்சம் கொத்தமல்லி தூள், கொஞ்சம் ஜீரகத்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு அப்படியே கரைச்சி வச்சுப்போம். புளி போடவே கூடாது. இதுக்கு தக்காளி வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. மிளகாய் தூள், தனித்தூள் கொஞ்சம் அதில் போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா வாடையாக இருக்குது. பெருஞ்சீரகம் தூள் கொஞ்சம் அதுலேயே போடுவோம். இந்த அளவுக்கு வதங்கிங்க. இந்த தேங்காய் பால் எல்லாமே போட்டதை அதில் ஊற்றி அடுப்பை சிம்மில் வச்சுட்டு லாஸ்ட்டில் தான் நம்ம நெத்திலி மீனை போடணும். பாதி நெத்திலி மீனை 2ஆனுக்கு போட்டுட்டு பாதி நெத்திலி மீனை நம்ம நல்லா பெரட்டி வச்சு பொரிச்சிக்கலாம். 2ஆனு அதிலே வச்சு மூடிட்டு ரேசாக அடுப்பை வச்சுருவோம். மொத்தம் 100 ரூபா நெத்திலி மீன், 100 ரூபாய். அதில் நல்லா பெரட்டி வச்சு இதையும் பொரிச்சிருவோம். இதை இந்த 2ஆனில் போட்டுடலாம். நல்லா 2ஆ கொதி வந்துடுச்சு. மீனை போட்டு அதுலேயே பாருங்கள். மீனை வறுத்து இதுலேயே போட்டாக்கா பாங்காய், மீனை வறுக்காத போட்டால் 2ஆ. இங்கே பாருங்கள், நெத்திலி மீன் பொரிக்கிறேன். இது மாதிரி பார்த்துக்கோங்க, ரெடி பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.